ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க அறிகிறேன் ஃப்ரம் அனிமி சோல் ப்ரொடக்ட் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது த வேர்ல்ட் ஆஃப் அட்டாமிக் கேம்ஸ்ல எபிசோட் 5 தான். இந்த எபிசோட் மூலமா ஒரு விஷயத்த சொல்லிட்டான். நீ மத்தவனுக்காக போராடினா நான் உனக்காக போராடுவேன்ட்டு. அதுக்கு ஏத்த மாதிரி லியான் அவனால முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டு இருக்கான். பிளஸ் இதுல அவன் ராயல்ட்டி எல்லாத்தையுமே இழந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போராடுறான். கடைசியா அவனுக்கு என்ன அமைய போகுதுன்றதுதான் இந்த எபிசோட்ல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீன்ல ஸ்டேடியமே சரியா அதிருது. எல்லாருமே சப்போர்ட் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரின்ஸுக்கு தான். லியானுக்கு யாருமே சப்போர்ட் கிடையாது. நமக்கே தெரியும் அவங்க பெட் கட்டி இருக்காங்க, அதுக்கு தான் கத்துறாங்கன்ட்டு. பட் இருந்தாலும் சரியான சவுண்டு பயங்கரமா அதிருது. லியான் நம்மளோட பிரின்ஸ் கிட்ட கேக்குறான், பிரின்ஸ் உங்களால என்ன ஜெயிச்சிட முடியுமா? உங்களோட 4 கலர் மண்டைங்களோட நீங்க என்ன ஜெயிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேக்குறான். அப்போ பிரின்ஸ் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு யாருன்றத காட்டுறேன், என் லவ் உண்மையானதுன்றத நான் உன்கிட்ட ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளோஸ் மாறி மாறி அடிக்கிறாங்க. அதாவது ஈக்குவல் ஸ்டாண்ட்ல சண்டை போடுறாரு. நம்ம லியான் ஃபுல் பவர் யூஸ் பண்ணல, அது ஒரு விஷயம். பட் ஒரு ஈக்குவலண்டான சண்டை போயிட்டு இருக்கு. அப்போ லியான் ஒத்துக்கிறான், ஓகே நீங்க மத்தவங்கள விட பயங்கரமா சண்டை போடுறீங்க, எனக்கு ஒரு பெரிய டவுட் ஒண்ணு இருக்கு, இதுக்கு நீங்க எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்க அப்படின்னு. உனக்கெல்லாம் எதுக்கு நான் கிளாரிஃபை பண்ணணும், இது ரொம்ப முக்கியமானது. லவ்னா என்னன்னு சொல்லுங்களேன். ஏன்னா எனக்கு அதுல எக்ஸ்பர்ட் கிடையாது, நான் அதுல எக்ஸ்பர்ட் இல்ல, பட் நீங்க அதுல எக்ஸ்பர்ட் தானே. லவ்னா என்னன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு. லவ்னா என்ன தெரியுமா? நீ ஒருத்தங்களை லவ் பண்ற, அவங்க வேற யாரோ லவ் பண்ணா அவங்கள விட்டுட்டு போயிடணும், அதான் உண்மையான லவ் அப்படின்னு. ஓ, இது நீங்க எஞ்சலிக்காக சொல்ற மாதிரி இருக்கே அப்படின்னு. ஆமா, எஞ்சலிக்காக தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னோன்னே, எஞ்சலிக்காக அந்த எஞ்சலிக்காக ஃபீல் ஆயிட்டே இருக்கா அந்த அம்மா. என்னையா இப்படி சொல்ற? இப்போ உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணு அது, சரியா? உனக்காக எல்லாமே கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற பொண்ணு, நீ அதை வேணான்னு சொல்ற. இப்போ ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் நான் கேக்குறேன், நீ அந்த பொண்ணுக்காக எல்லாத்தையும் விட்டுருவியா? உன்னோட அரசாங்கம், உன்னோட ராயல்ட்டி, உன்னோட சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பொண்ணுக்காக போயிடுவியா அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ அவன் என்ன சொல்றான், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறேன், எனக்கு இது எதுவுமே தேவையில்லை, நான் எப்பவுமே ஒரு சாதாரண மனுஷனா தான் வாழணும்னு நினைச்சேன் அப்படின்னு, எனக்கு அவ தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு போறோம்னு நினைக்கிறேன். அப்போ எஞ்சலிக்கு அவன் இத்தனை வருஷமா லவ் பண்ணது, அவன் என்ன லவ் நினைச்சிட்டு இருக்கியா? அவள என்ன லவ்வே பண்ணல. மத்தவங்க இருக்காங்கல்ல, என்ன சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நான் இப்படிதான் இருக்கணும், நான் இப்படிதான் பண்ணணும், இதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்கிள் மாதிரி என்ன கூட்டு போயிட்டாங்க. எனக்கு அந்த மாதிரி இருக்கிற லைஃப் பிடிக்கல, அவளும் அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லவும், இங்க ஸ்டேடியம்ல இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா ஏஞ்சலிகா செம்ம ஃபீலிங்ல இருக்கா, அழுவுறா. நம்மளோட பிலிபியா என்ன பண்றா, ஏஞ்சிட்டு அது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நீங்க அப்படி சொல்லலாம், உங்களுக்கு எப்படி மெரீனை லவ் பண்றதுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி ஏஞ்சலிகாக்கும் உங்களை லவ் பண்றதுக்கு உரிமை இருக்குல்ல, அவளும் உண்மையான லவ் பண்றா. இவ்வளவு நேரம் சண்டை நடக்குது, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அகேன்ஸ்டா தான் சண்டை நடக்குது. ஆனா இப்போ வரைக்கும் உங்க மேல இருந்து அவ கண்ணை எடுக்கவே இல்லை, உங்க மேல அவ்வளவு லவ்வா இருக்கா அவளை நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இங்க நம்ம லியான் சொல்றான், வாய் அதுக்கு செம்ம இல்ல, ஸ்பீக்கரும் இல்ல மைக்கும் இல்ல, அதுக்கே இந்த அளவுக்கு கத்துறா, புருஷன் மாட்டினானா செத்தாண்டா அப்படின்னு. ஆமா சார் கண்டிப்பா அப்படின்ட்டு இவங்களுக்குள்ள டிஸ்கஷன். சரி ஓகே, இதுக்கப்புறம் இந்த கேம் இழுத்துட்டு இருக்க தேவையில்ல, முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு லியான் ஃபுல் ஃபோர்ஸ்ல இறங்கிட்டான். பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கு. அப்போ இன்னொரு விஷயமும் கேக்குறான், லாஸ்டா ஒரு சான்ஸ் தரேன், சரியா? இப்பயே இதெல்லாம் விட்டுருங்க, விட்டுட்டு போய் மன்னிப்பு கேட்டுருங்க அந்த பொண்ணு கிட்ட, இந்த மாதிரி நான் பண்ணது உனக்கு தப்பு தான், எஞ்சலிகா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நீங்க உங்க வேலையை பாருங்க, முடிஞ்சிருச்சு அப்படின்னு. நான் எந்த காலத்துலயும் நான் யாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் உன்னை ஜெயிச்சே தருவேன், இது என் லவ் மீது ஆணை அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த மாதிரி அரசாங்க பரம்பரைன்னு சொல்லிட்டு இவனுங்களுக்கு கோச் டைலாக் எழுதுறதுக்கு நல்லா எழுதி கொடுத்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். வாரி வழங்குறானுங்க டைலாக்கா இவங்க. சரி ஓகே, லியான் புரிஞ்சு போச்சு, இதுக்கு மேல வேலைக்கு ஆரம்பிச்சிட்டு லுசியான் பவர் அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லி பவர் இம்பாக்ட்னு சொல்லி அடிக்கிறான். அந்த அடிச்ச அடியில என்ன ஆச்சுன்னா, ரோபோட்டே சுக்குநூறா உடஞ்சு போச்சு. ஆனா நம்ம பிரின்ஸுக்கு எதுவும் ஆகல, அது மாதிரிதான் இம்பாக்ட் ஆயிருக்கு. அப்படியே கையெல்லாம் முறுக்கிட்டு முடிஞ்சிருச்சா, கட்டினவனுங்க எல்லாம் காசு குடுத்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பந்தாவா போயிட்டு இருக்கான். இப்போ இவங்க 2 கேர்ள்ஸ் இறங்கி வராங்க, பிலிபியாவும் சரி டூக்ஸ் டாட்டரும் சரி, சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு. ஓகே, ஒன்னும் பெருசா ஆகல, சும்மா ஒரு இம்பாக்ட் தான் பண்ணேன், ஆளுக்கு வீருக்கு எதுவும் ஆபத்து இல்லை அப்படின்னு சொன்னா, தேங்க்யூ, நான் அவரை பார்த்துட்டு உன்னை பேசுறேன், உன்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு ஏஞ்சலிகா போயிடுவான். இவன் கேக்குறேன், ஏன் இவ்வளவு மட்டமா நடந்துக்கிறேன், உன்னோட நீ பேசுறதும் சரி எல்லாமே சரி ரொம்ப இதா நடந்துக்கிறியா அப்படின்னு சொன்னோன்னே, அது நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், என்னன்னா இவங்களுக்கு நான் வில்லன் ஆகணும், அதுதான் அவங்களுக்கு வேணும், அவர் ஹீரோ ஆகணும், அதுதான் விஷயம் இங்க, சரியா? அதுக்கு நான் ஒரு ரோல் பிளே பண்ணேன், அவ்வளவுதான்.
இதெல்லாம் பத்தி கவலைப்படாத, நான் எப்படி இந்த காலேஜ்ல இருக்க போறது இல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இப்போ என்ன ஆகுதுன்னா ஏஞ்சலிகாவும் பிரின்ஸும் இருக்காங்க. பிரின்ஸ் அடிபட்டு இருக்காரு. சோ அப்ப ஏஞ்சலிகா வந்து கேக்குறா, இந்த மாதிரி இதெல்லாம் விட்டுருங்க, நம்ம எப்பவும் போல இருக்கலாம் அப்படின்னு சொல்றோன்னு, உனக்கு என்ன பத்தி தெரியும் அப்படின்னு சொன்ன. உங்களை பத்தி எனக்கு என்ன தெரியாது, நீங்க சாப்பிடுற ஒரு பொருள் இருந்து தெரியும், நீங்க குடிக்கிற உங்க ஃபேவரட் சூப் என்னன்னு கூட எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே, என் ஃபேவரட் சூப் எல்லாம் உனக்கு தெரியுமா, எனக்கு குச்சி மிட்டாய் பிடிக்கும் உனக்கு தெரியுமா அப்படின்னு. குச்சி மிட்டாயா? ஆமா, அதெல்லாம் வந்து ஒரு ஏழைங்க சாப்பிடக்கூடிய பொருள், அவுட்ஸ்கர்ட்ல வாழ்றவங்க சாப்பிடக்கூடிய பொருள்ன்றனால எங்க குடும்பத்துல யாருமே என்ன சாப்பிடுறதே கிடையாது. ஆனா இத புரிஞ்சுக்கிட்ட மெரீன் என்ன பண்ணா, என்ன வெளியில கூட்டு போய் எனக்கு குச்சி மிட்டாய் வாங்கி தந்தான். அந்த குச்சி மிட்டாயில தான் எனக்கு இருக்கு லவ் அப்படின்னு சொன்னோன்னே, ஒண்ணு திருத்த முடியாதுப்பா சாமி, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம டியூக்ஸ் டாட்டர் கிளம்பிட்டா. இப்போ இவன் என்ன பண்றான், சரி இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு, நம்ம ஃபேமிலி அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்றக்கா லியான் என்ன பண்றான், ஏஞ்சலிகா அவரோட அப்பா இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் மீட் பண்றான். அவர்கிட்ட போயிட்டு, சார் இந்த மாதிரி என்னோட ஃபேமிலிக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது, எனக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது, என் குடும்பத்துக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது, இந்தாங்க சில்வர் காயின்ஸ், இந்த பிரச்சனை வந்து வெளியே எடுத்துருவாங்க, நான் உங்க பொண்ணை காப்பாத்தணும்பா, உங்க பொண்ணை இந்த பிரச்சனைல இருந்து பிரச்சனைக்காக ஸ்டாண்ட் பை நின்னு காப்பாத்தணும் நானு, சோ என்ன நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம என்ன காப்பாத்துங்க அப்படின்றது கேக்குறான். அவரு வந்து சொல்றாரு, நீ பிரின்ஸையே அடிச்சு போட்டுட்டு எங்ககிட்டயே வந்து தாஜா கேக்குறியாடா, என்னடா கதை இது அப்படின்னு சொல்லவும், நான் வந்து பிரின்ஸ வந்து வேணும்னு அடிக்கல, சரியா, இது வந்து ஒரு டியூல், சோ அவங்களுக்கு சப்போர்ட்டா நான் போனேன் நானு, அவ்வளவுதான் நான் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவங்க என்ன சொல்றாங்க, அந்த அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன கேக்குறாருன்னா, நீ இவ்வளவு ஸ்கில்ஃபுல்லா இருக்க, எல்லாமே இருக்க, நீ எப்ப வேணா வெளில வந்திருக்கலாமே, இல்ல பிரின்ஸ் நீ அடிக்காமலே கூட நீ வந்திருக்கலாமே, ஆனா நீ ஏன் அடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கவும், அடிச்சதுக்கான காரணம் என்னன்னா, பிரின்ஸ வந்து மெரின் கிட்ட இருந்து பிரிக்கணும்னு தான் நான் நினைச்சேன், மெரின் கூட போயிட்டு அவரோட லாயல்ட்டி எல்லாத்தையுமே அவர் இழந்துருவாரு, அந்த ரீசனுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு. சரி டூக்ஸ் என்ன சொல்றாருன்னா, என் பொண்ணு ரொம்ப அப்செட் ஆயிட்டா, ரொம்ப கஷ்டமாயிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, சோ அவளை நீ வந்து கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட்டுக்கு இல்ல ஏதாவது கிராமத்துக்கு வில்லேஜுக்கு எங்கேயா கூட்டு போயிட்டு வா, ஏன்னா அவளுக்கு அதான் கொஞ்சம் மைண்ட் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொன்னானே, சரி ஓகே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டு போயின்னு இருக்கா. இதுக்கு மேல நம்ம இந்த யூனிவர்சிட்டியில இருக்க போறது கிடையாது, இது இப்படியேதான் ஆயிடும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். லியானோட வீட்டை கட்டுறாங்க. லியானோட வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து செம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. முன்னாடிதான் ஏதோ ஐலாண்ட் கண்டுபிடிக்கிறேன்ற பேர்ல டார்ச்சர் பண்ணா, இவனை பெத்ததுல இருந்து ஃபுல்லா டார்ச்சராகவே இருக்குடா இவனை அப்படின்னு. இப்ப என்ன பண்ணிட்டான், பிரின்சியா போட்டு அடிச்சு போட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துட்டான், இன்னும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் கொண்டு வர போறானோ இவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, நம்ம ஜோலா வரா, அதாவது ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஜோலா வந்துட்டு, என்ன உனக்கு எதுக்கு இங்க நின்று புலம்பிங்கன்னே இருக்கிற, கிளம்பு அப்படின்னு சொல்லவும், இல்ல இவன் லியான் வரான், யாரா கூப்பிட்டு வரான், ஒரு பொண்ணை கூப்பிட்டு வரான் அப்படின்னா, பொண்ணை கூப்பிட்டு வரானா, அவன் என்னத்த கூப்பிட்டு வரான் அப்படின்னு சொன்னா, அந்த பொண்ணு வருது. வந்துட்டோன்னே, நீ யாருமா நீ அப்படின்னு கேக்குறப்போ, நான் தான் டூக்ஸ் டாட்டர் அப்படின்னு சொல்லவும், இவளுக்கு அதிருது. ஐயோ நீ டூக்ஸ் டாக்டரா, எப்பா போமா நீ உள்ள போமா, நீ பண்ண நான் பாத்துக்கிறேன், கிளம்புங்க, இங்க இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வச்சுட்டு எப்படியா மேய்க்கிறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டூக்ஸ் டாக்டர் கேட்கவும், எங்க தலையெழுத்து என்னத்த பண்றது அப்படின்ட்டு, நீ வந்த பாரு, இவங்களோட கொட்டத்தை நீ அடக்குனாலே போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்கஷன் எல்லாம் முடியுது. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவனோட தோட்டம் துறவெல்லாம் வந்து அவன் பண்ணிருந்தான்ல, செம்மையா வந்து தோட்டம் எல்லாம் பண்ணி வச்சிருந்தால, அந்த எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அதாவது புது ஐலாண்ட் அவன் கண்டுபிடிச்சிருந்தான். அப்போ அவங்க ஒரு ஹார்ட் பாத் எடுக்கிற மாதிரி ஒரு இடம். சோ அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா டூக்ஸ் டாட்டரும் சரி ஏஞ்சலிகாவும் சரி 2 பேரும் போயிட்டாங்க. அவங்க அங்க போயிட்டு அப்படியே பாத் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப பேசிட்டு இருக்கப்ப என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு லாங் ஹேர் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பிலிவியா கேக்குறேன். இல்ல அப்படிலாம் இல்ல, நான் கட் பண்றேன், பிரின்ஸுக்காக தான் இதை வச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே, பிரின்ஸுக்கு லாங் ஹேர் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன், நான் தான் தெரியாம வச்சுட்டேன் போல அப்படின்ட்டு அவங்களோட டிஸ்கஷன். அப்போ ஏஞ்சலிகா கேக்குறா பிலிவியா கிட்ட, உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன, நீங்க 2 பேர் லவ்வர்ஸா அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ, இல்ல அப்படிலாம் இல்ல, என் ஸ்டேட்டஸ் என்ன அவர் ஸ்டேட்டஸ் என்ன, எங்க 2 பேருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது அப்படின்னோட, ஓகே 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 நீங்க 2 பேரும் லவ்வர்ஸா அப்படின்னு சொல்லி பிலிவியா வந்து ஏஞ்சலிகா கிட்ட கேக்குறான். ஏஞ்சலிகா என்ன சொல்றா, என்ன மாதிரி ஒரு ஆஃபுல்லான பர்சன் இருக்காங்களா உலகத்துல, என்னெல்லாம் அவன் லவ் பண்றதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு. 2 பேரும் இதே நிலைமையில தான் இருக்கும்ல, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு, அப்புறம் 2 பேரும் வந்து அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் ஆயிட்டு இருக்கு. என்ன விஷயம்னா, உன் ஸ்கின் நல்லா இருக்கு, என் ஸ்கின் நல்லா இருக்கு, பொண்ணுங்க 2 பேரும் சேர்ந்துட்டு அவ்வளவுதானே அப்படின்னு நம்பால் என்ட்ரி கொடுத்தோன்னே கேக்குறாங்க. பிலிவியா வந்து டக்குன்னு லியானை பாக்குறா. பார்த்தோன்னே அவன் கேக்குறான், என்ன மிஸ் பிலிவியா அப்படின்னு. மிஸ் பிலிவியா எல்லாம் கூப்பிடாத, என்ன பிலிவியானே கூப்பிடு அப்படின்னு சொல்லவும், அப்படிதான் என்னோட ஃபேமிலி எல்லாருமே கூப்பிடுவாங்க, அதே மாதிரி என்னையும் நீ வந்து அட்ரஸ் பண்ணாத, இந்த மேம் எல்லாம் சொல்லி அட்ரஸ் பண்ணாத, நேம் சொல்லியே கூப்பிடு அப்படின்னு சொன்னா, சரி ஓகே இனிமேல் பண்ணலாம் அப்படின்ட்டு அவ வந்து ஃபீலிங்லாவே இருக்காளா. அப்போ நம்ம லியான் கேக்குறான், ஏன் இன்னும் ஃபீலிங்காவே இருக்கீங்க,
அதெல்லாம் தூக்கி போடுங்க, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, ரிவெஞ்ச் எடுக்கலாமா அப்படின்னு சொல்ல. ரிவெஞ்சா? லியான் நீ அமைதியா இருன்னு சொல்லி பிலிவியா சொல்றான். அவன் சொல்றான் ரிவெஞ்ச் எடுக்கலாமா, ஓகேன்னு சொல்லுங்க, இப்பயே தூக்கிடலாம் எல்லாரையும் அப்படின்னு. ஆமா நான் ரிவெஞ்சுக்கு ரெடியா இருக்கேன், ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு. பெஸ்ட் ரிவெஞ்ச் என்னன்னா, நீங்க ஒரு டாக்ஸிக்கான பர்சனை வந்து நினைச்சுக்கிட்டே இருந்தீங்க, உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, எல்லாமே பண்ணீங்க, சரியா? இப்போ நீங்க அவங்கள விட்டுட்டு அவங்கள மறந்துட்டு நீங்க உங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுதான் ஒரு பெஸ்ட் ரிவெஞ்ச். அவங்களுக்கு நீங்க மதிப்பே கொடுக்க மாட்டீங்க, இதுதான் ஒரு பெஸ்ட் ரிவெஞ்ச், அதை பண்ணுங்க அப்படின்னு அவன் சொல்றான். சொன்னோன்னே ஓ ஓகே 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 சரி நான் அதை பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னே இங்க கட் பண்ணா அந்த சைட்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மெரின் இருக்கால, மெரினுக்கு ஒரு லெட்டர் ஒன்று வருது, ஃபுல்லா லெட்டர்ஸா வருது. என்னடா லெட்டர்ஸ்ன்னு பார்த்தா இந்த பிரின்ஸ் அவனுங்க ஃபாலோவர்ஸும் வந்துட்டானுங்க 5 பேர் வந்துட்டு, இந்த மாதிரி நாங்க எங்களோட பதவியை தியாகம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றானுங்க. என்னடா தியாகம் பண்ணீங்க அப்படின்னா, ஆமா நாங்க வந்து என்னோட ராஜாங்க பொறுப்புகள் எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிட்டு நாங்க இப்போ ஒரு சாதாரண காமனர் ஆயிட்டோம், உனக்காக தான் மெரின் அப்படின்னு. ஏய் இப்போ நீங்க வந்து எப்படி தெரியுமா இருக்கீங்க, அதாவது ஒரு அன்எம்ப்ளாய்டு ரிச் பர்சன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. இவனுங்களையாடா லவ் பண்ணோம், நம்ம இவ்வளவு மட்டமான பசங்களா லவ் பண்றோமே அப்படின்னு சொல்லி அவ ஒரே ஃபீலிங் அவளுக்கு. இப்போ இவனுங்க என்ன சொல்றானுங்கன்னா, இந்த பிரின்ஸ் என்ன சொல்றாருன்னா, ஆஸ் பர் திஸ் டீல் வந்து பார்த்தா நான் வந்து உன்னை விட்டு தள்ளிதான் இருக்கணும், நீங்க கவலைப்படாதீங்க பிரின்ஸ், நாங்க இருக்கோம் உங்களுக்காக அப்படின்றானுங்க. சரி நான் இல்லாத டைம்ல நீங்க மெரினை ஒழுங்கா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட டிஸ்கஷன். இவளுக்கு சுத்தமா பிடிக்கல, இது எதுவுமே வெறுப்பாவது. சரி இவங்களுக்குள்ள நடக்குது என்ன டிஸ்கஷனோ நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் பர்சன் வந்து நம்மளோட லியானையும் அவங்க அப்பாவையும் மீட் பண்ண வர்றாரு. வந்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி உங்க பையன் பண்ணதுக்கு வேலைக்கு வந்து அரசாங்கத்துல இருந்து ஒரு மனு வந்திருக்கு அப்படின்னு. என்ன சார் வந்திருக்கு, என் ஃபேமிலி ஏதாவது அஃபெக்ட் ஆக போதா, என்ன விஷயம் ஆக போகுது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகல, அதுக்கு ஆப்போசிட்டா தான் ஆயிருக்கு, உங்க பையனை வந்து ப்ரொமோட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல. ப்ரொமோட் பண்ணிருக்காங்களா? ஆமா, 1 ஆஃப் தி நைட் அவர் ப்ரொமோட் பண்ணிருக்காங்க, ரேங்க் 6 ஆயிட்டாரு அவரு. அடே இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லையாடா, டே நான் இதெல்லாம் வேணாம்னு சொல்லி தான்டா விலகி போறேன், என்னடா புடிச்சு வச்சிருக்கீங்க நீங்க அப்படின்ற மாதிரி ஆகுது. ஸோ அவனுக்கு அப்படியே பதவி பிரமாணம் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா அவங்க அப்பா காண்டில தான் இருக்கான், அது தெரியுது. பட் ஸ்டில் பதவி பிரமாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா அவன் வந்து ஒரு பிரின்ஸா இருந்தாலும் அவன் கெட்ட வழிக்கு போகக்கூடாதுன்னு நினைச்சு அதை தடுத்து நிறுத்துறான். ஸோ அந்த ரீசனுக்காக அவங்க அப்பாவே அவனுக்கு ஒரு நைட் போஸ்டிங் கொடுக்குறாரு. ஸோ அந்த போஸ்டிங்கும் வாங்கிக்கிறான். வாங்கினதுக்கு அப்புறமா காலேஜ்ல எப்பவும் போல இருக்கான். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எப்பவுமே அவனை கேவலமா பார்ப்பானுங்களே, அதே மாதிரி கேவலமா பாக்குறானுங்க. அவனும் சரி இதெல்லாம் யாரா கண்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ நம்ம லூசியான் வந்து சொல்றான், சார் அவங்கள பத்தி எல்லாமே நான் விசாரிச்சிட்டேன், மெரினை பத்தியும் அவங்க பிரின்ஸோட கேங்க பத்தியும். ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு சார், அவங்க கிட்ட காசு இல்ல, சோ அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டஞ்சனா போய் கிளியர் பண்றாங்க. சோ அது கிளியர் பண்றப்போ அவங்க எல்லாருமே ஹாப்பி எக்ஸப்ட் மெரினை தவிர அப்படின்னா. ஆஹா நீ சொல்றத கேக்குறப்ப அப்படி இனிமையா இருக்குடா, நல்லா இருக்கு சொல்லு அப்படின்னு. சோ இப்ப என்ட்ரி யாருன்னு பாத்தீங்கன்னா லிவியாவும் அப்புறம் ஏஞ்சலிகாவும் வராங்க. வந்துட்டு அந்த ஏரியால பார்த்தோம்னா செம்ம ஸ்மெல்லா இருக்கு, ஃபுட்டு செம்மையா இருக்கு போல இருக்கு, நம்ம அதை போய் ட்ரை பண்ணோம் வா போலாம் அப்படின்னோட கூட்டு போறாங்க. அவனுக்கு வந்து அவால வைப்பாருங்க நம்ம லியானுக்கு. அதாவது ப்ரொட்டாகனிஸ்டும் வில்லியும் 2 பேரும் சேர்ந்து அவனுக்கு வந்து வெல்விஷரா ஆயிட்டாங்க, அவன் கூடயே இருக்காங்க. இதுதாங்க வாழ்க்கை, சரியா? நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதோட வந்து நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ஹரிகரன் ஃப்ரம் மணிமீஸ் ஒரு